எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பசுமாடு மாதிரியே இல்லை, காளை மாதிரி இருக்குது. ஓஹோ, இது எவ்வளோ சொல்லிடுறீங்க? 45. சரி 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 45 ரூபா. பச்சைக்கான பல்லியா? பச்சைக்கான பல்லி 45 ரூபா சொல்கிறாங்க. அது எந்த ஊர்ரா? எவ்வளோ சொல்லிடுறேன் கண்ணுக்குட்டி? 21. சரி சரி சரி. ஆமாம், கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது. காளை கன்றுங்க நல்லா லென்த்தியாக இருக்குது கண்ணுக்குட்டி. கலையாக கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், பார்த்தோன்னா எப்படி பார்த்தோன்னா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 60 ரூபா. பல்ல 6 பல்ல 60 ரூபா சொல்லியிருக்காங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ரைடு. அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் இப்போ வந்து போக போகிறோம். ஸோ சரியாக இப்போ ஒரு 4:30 மணிங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஓம் சக்திக்கு மாலை போட்டு இன்றைக்கி அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு பின்னாடி வந்து எல்லாம் இருமுடியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ரைடு வந்து கிளம்புவோம். நிறையா 100 கிலோமீட்டருங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பஸ்ஸெல்லாம் பாருங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கு எல்லாம். வணக்கம். கிளம்பியாச்சா? பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஜவாதுமலை காட்டுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கோம். பாருங்க, இங்கே புத்துக்கோயில் இருக்கும். புத்துக்கோயில் இது காட்டுக்கு நடுவில் இருக்கும். இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் வந்து கிளம்புவோம். இப்போ சக்தி அந்த புத்துக்கோயில் வழியாக எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு தான் வருவோம். இது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கலதுகட்டி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மேடாக இருந்ததுனால அப்போ வந்து கலதில் தான் வந்து இந்த ரோடு வசதியெல்லாம் இல்லாத போது வந்து மூட்டையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு அப்போ பேர் வந்து கலதுகட்டி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரோடு கைஸ் இப்போ ஒரு நம்ம முக்கியமான இடத்துல இருக்கிறோம். அதாவது காவலூர் வைணவபாப்பு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், அதாவது அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அப்சர்வேட்டரி தாங்க இது. இந்த ஏரியா இருட்டில் எல்லாம் லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. இருக்குங்க இதே இல்லை வழியிலலாம். ஆனால் கேமராவில் ஒன்றும் தெரியாதுன்றதுனால ரெக்கார்ட் பண்ணல. ஸோ ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கவர் ஆகும். அதாவது டீ கடை இருக்கான்னு பார்ப்போம். வர வழியெல்லாம் சுமஞ்சு
குந்தாரப்பள்ளி சந்தைக்கு. நைட்டில் இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் ஆகும். ஆடுங்கள்லாம் வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் குந்தாரப்பள்ளி சந்தைக்கு போகிறது தான். எல்லாம் ஆட்டு சந்தையெல்லாம் செம்ம பெருசுங்க. குந்தாரப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆட்டு சந்தை தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சந்தை சொல்லலாம். ஸோ நம்ம அப்படியே லைட்டாக ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்புவோம் குந்தாரப்பள்ளி சந்தைக்கு. ஸோ நம்ம மாமலாக குடிக்கிற இடம் தான் பிரிட்ஜுக்கு கீழே. அப்போ இங்கே ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்புவாங்க. கிருஷ்ணகிரி டோல்கேட் பெரிய டோல்கேட்டு. இப்போ பண்டிகை சீசன்லாம் பார்த்தோன்னா இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகும். அந்தளவுக்கு நல்லா பெரிய டோல்கேட்டு. பெங்களூர் இந்த பக்கம் ஏரியாவில் வந்து நிறைய வண்டிங்க வர்றதுனால ஒரு சில டைமில் பார்த்தோன்னா இங்கே டிராஃபிக் ஜாமும் நிறையா ஆகும். கோழிங்க பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். கோழி சந்தை நல்லா பெருசாக நடக்கும். அதனால் கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டுருக்கு. நமக்கு முன்னாடி கோழிங்கெல்லாம் வழியிலே வந்து வாங்கிடுவாங்க. வழியிலே வந்து நிறைய வியாபாரிங்க வந்து லைனாக நிற்பாங்க. அவங்களே இங்கே இடையிலே வாங்கிடுவாங்க. ரேட்டு வந்து கட்டுப்படி ஆனால் இங்கேயே வந்து கோழியெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இதுதாங்க கிருஷ்ணகிரி டோல்கேட், பெரிய டோல்கேட். கிருஷ்ணகிரி டோல்கேட்டெல்லாம் தாண்டி நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்டில் பாலத்துக்கு அடியில் கேஜிஎஃப் போடுற ரோடு. கேஜிஎஃப் ஒரு 60 கிலோமீட்டர் இங்கேருந்து கேஜிஎஃப் போகிற ரோட்டில் தான் நம்ம வந்து குந்தாரப்பள்ளி போர்டுலாம் போட்டிருக்கோம். போர்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். போர்டு இங்கே லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக நம்ம வந்து பாலத்துக்கு அடியில் போயிட்டு ரைட்டு எடுத்தோம்னா நேராக சந்தைக்கு தான். சந்தைக்கு நேராக போயிடலாம். யாருமே கேட்க தேவையில்ல. இங்கே நிறையா வந்து வியாபாரிங்க நின்றுட்டுருப்பாங்க வழியில். கோழிங்களும் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் வந்து நிறையா வந்து சேல் ஆகும். இடையிலே வந்து நின்று வாங்கக்கூடியவங்க வந்து இந்த பிரிட்ஜுக்கு அடியிலே வந்து வாங்குவாங்க நிறைய கோழிங்க, நாட்டு கோழிங்கள்லாம் நிறைய நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மூலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நின்றுட்டுருப்பாங்க. எல்லாம் கோழி வாங்கிறதுக்கு நிற்கிறவங்க தான் இவங்கெல்லாம் வியாபாரிங்க. அந்த அடியில் நிறைய கோழிங்க வந்து நிற்கும் பாருங்கள். கோழிங்கெல்லாம் வந்து வச்சிட்ருப்பாங்க பாருங்கள். எல்லாம் கோழி தான். நம்ம ஃபுல்லாக கோழிங்க சேல் பண்ணுறவங்க. மாடுங்களாம் வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். மாடு கன்று பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பர் கன்று பாருங்கள். அப்படியே நல்லா மெர்சலான கன்றுங்க. சிங்கிளாக கொண்டு போயிட்டுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியல எனக்கு சரியா. ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோ செட் பண்ணிக்கிறதுனால வந்து சரியாக பார்க்க முடியல. இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்க. கன்று பார்த்தீங்களா? மெர்சல் கண்ணுங்க. இப்போதான் போயிட்டுருக்குது சந்தைக்கு. சூப்பர். நிறைய பாய்ச்சல் காலைங்க, பாய்ச்சல் கண்ணுங்க குந்தாரப்பள்ளி சந்தையில் வரும். அதாவது ஒரு சந்தை வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும். ஆனால் குந்தாரப்பள்ளி சந்தை பொறுத்தவரைக்கும் பாய்ச்சல் கண்ணுலாம் வரும். அதே போல் நம்ம எருதுகட்டுக்கு ரன்னிங்க கண்ணுங்களும் வந்து வரும். அதே போல் வளர்ப்பு கன்றுகள் வரும். ஏர் மாடுங்க வரும். வண்டி காளைகள் வரும். பசு மாடுங்க, ஜெர்சி, ஹெச்எஃப் இந்த மாதிரி வண்டிக்காலை எல்லா மாடுகளும் வந்து வரக்கூடிய ஒரு சந்தை, நாட்டு மாட்டு சந்தை. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒரு பெரிய சந்தை. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் மார்க்கெட்டு, பெரிய கோழி மார்க்கெட்டு எல்லாமே இங்கே தாங்க வந்து ஒன்று சேர்ந்தாப்புல இருக்குதுங்க. சூப்பர். இங்கே நிற்குதுங்க பாருங்கள். 2 மாடு வந்து வழியில் நிற்குதுங்க பாருங்கள். சேல் ஆயிடுச்சுங்கண்ணா. காலை தான் வர மாட்டேங்குதுங்க. பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க எல்லாம் பாருங்கள். இப்போ சேல் ஆயிடுச்சுங்க.
ஆல்ரெடி முடிஞ்சு வாங்கிட்டாங்க, கொண்டு போயிட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. கண்ணுக்குட்டி பாருங்க, நல்லா கிடாரி கண்ணுக்குட்டிங்க, நல்லா ஜம்மன் இருக்குது பாருங்க. வழியிலே பிடிச்சிருக்காங்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர் சூப்பர். முடிஞ்சிச்சண்ணா? எவ்வளோ முடிஞ்சிச்சு? சரி 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 15 ரூபாய் அந்த கண்ணுக்குட்டி 15 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். கண்ணுக்குட்டி பாருங்க, நடக்க வச்சு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வண்டி தாங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ். தினேசன் வணக்கம். இந்த பக்கம்லாம் இல்லை, காலையெல்லாம் இருக்குது பாருங்க. வண்டிக்கு வந்து இடையில வந்துகிட்டே இருக்குது. நல்லா பாய்ச்சல் கன்றுங்க. பாய்ச்சல் கன்றுங்க நல்லா அழகாக இருக்குது. காலை ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, காலை உதிரிட்டே இருக்குது. அதே போல் ஒரு நல்ல பசுமாடு, நல்லா ஊட்டமாக இருக்குது. நல்லா செம்மையாக நல்லா ஓட்டமாக இருக்குது. பாய் பாருங்க நின்றுட்டுருக்காரு. பாய்ச்சலா? ஓஹோ, எந்த ஊர் பசுமாண்ணா? சோழகிரியா? ரன்னிங் மாடாண்ணா? என்ன ரன்னிங் மாடு தான்? சரி சரிங்க. சோழகிரிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க. பல்லுண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? விலை 50,000. சரி சரி சரி. 6 பல்லுங்க, 50,000. சோழகிரிலேருந்து வந்திருக்காரு அண்ணன். சூப்பர் சூப்பர். நீங்கள் வியாபாரிங்களா? என்ன நீங்கள் வியாபாரிங்க? ஓகே ஓகே. இந்த மாதிரி மாடுங்களாம் இன்னும் இருக்கா அண்ணா நம்மக்கிட்ட? இருக்குங்க. ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? என்ன வேணும்னு? சொல்லுங்கள். 96 26 77 53 61ங்களா? உங்கள் பேர் என்ன? ஓகே ஓகேண்ணா. அவர்கிட்ட சொல்லியிருக்காரா, இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இங்கேயும் பாருங்கள் கண்ணுங்க, அழகான கண்ணுங்க. டபுள் கயிறு போட்டு பிடிச்சிட்ருக்காங்க கண்ணு. இன்றைக்கி குந்தாரப்பள்ளி சந்தையில் நிறைய பாய்ச்சல் மாடுங்க கண்ணுங்கள்லாம் வரும். கண்ணு பாருங்க எப்படி இருக்கு. காளை கன்று தாங்க, நல்லா மயிலக்கன்று. நல்லா சாதுவாக தான் இருக்குது, ஓரளவுக்கு சாதுவாக தான் இருக்குது. போகலாம். எவ்வளோ சொல்லிடுங்க கண்ணுக்குட்டி? 23. சரிண்ணா. வளர்ப்பு கன்று தான்? ரன்னிங். சரி. வளர்ப்பு கன்று தாங்க, ரன்னிங் குட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 23,000 ரூபா வந்து சொல்லிடுறாங்க அந்த கண்ணுக்குட்டி. ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால மெசேஜ் பார்க்க முடியல. ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த கண்ணுக்குட்டி வந்து 23 ரூபா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பசு மாடுங்க சேல்ஸுக்கு வந்துடுது குந்தாரப்பள்ளி சந்தைக்கு. வீட்டு வளர்ப்பு பசு மாடா இல்லை ரன்னிங் மாடுங்களா? ரன்னிங் மாடுங்களா? எந்த ஊர் மண்ணா? குடியாத்தமா? சரி. அண்ணன் குடியாத்துலேருந்து வந்திருக்காங்க குந்தாரப்பள்ளி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 70. ஓகே. குடியாத்துலேருந்து வந்திருக்காங்க. 70 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன். பேசி வாங்கிக்கலாம். குடியாத்த மாடு. இது எந்த ஒரு காலைனா? புரியல. குந்தாரப்பள்ளி. அது எங்கே இருக்கு? ஓ அப்படியா?
பக்கத்தில் தாங்க இந்த மாடு, பக்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. பந்தாரப்பள்ளியா என்ன சொன்னார், சரியாக பேர் ஞாபகம் வரல. இதுண்ணா இதுவும் என்ன பண்ணா அது ரன்னிங் மாடுங்களா? ரன்னிங் மாடுங்களா? சரி சரி சரி. பல்லு எவ்வளோண்ணா இருக்கும்? பல்லு எவ்வளோ இருக்கும்? 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்காரு? 70. சரி 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 சரி. ரன்னிங் மாடு மாதிரி தான் இருக்குங்க. 70 ரூபா சொல்லியிருக்காங்க. 6 பல்லுங்க. வியாபாரம் பார்த்தீங்களா நிற்குதுங்க பாருங்க. இதெல்லாம் எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க. இதெல்லாம் ரன்னிங் குட்டிங்கள, எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க. எல்லாம் அருமையான வளர்ப்பு குட்டிங்கள் எல்லாம் ஃபுல்லாக. கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது. காலை கன்றுங்க, நல்லா லென்த்தியாக இருக்குது கண்ணுக்குட்டி. எவ்வளோ சொல்லிடுறீங்க கண்ணுக்குட்டி? 23. எந்த ஒரு கண்ணுண்ணா? இங்கே பக்கத்தில். சரி 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 சரி. வளர்ப்பு கண்ணு 23 ரூபா சொல்லியிருக்காங்க கண்ணுக்குட்டி. நல்லா அருமையாக இருக்குது கண்ணுக்குட்டி. சூப்பரான கண்ணுக்குட்டி. பக்கத்துலேயே ஒரு காளை, இதுவும் நல்லா சைனியாக இருக்குது. வேறு இதெல்லாம் நல்லா சிங்கிள் கலையாக கொண்டு வந்திருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா 25-30 ரூபாய்க்கு சொல்லுவாங்க ரேஞ்சு. நல்லாயிருக்கு. இதே போல் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா அழகான வந்து ப்ரீடு காளை மாதிரி இருக்குது. சைனிங்காக சூப்பராக இருக்குது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 60. பல்லு? பல்லு 6 பல்லு 60 ரூபா சொல்லியிருக்காங்க. ப்ரீடுக்கா இல்லை வேறு எதுக்குண்ணா? ப்ரீடுக்கா? அது ப்ரீடுக்கு தான். ரன்னிங் எல்லாம் இது பண்ணுங்க. ரன்னிங் போனது தான். இப்போ ப்ரீடுக்காக யூஸ் பண்ணுங்க. இப்போ ரன்னிங் போன காலை தாங்க தற்போதைய வந்து இப்போ ப்ரீடுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சூப்பர். எந்த ஊர்ரா தம்பி நீ? எந்த ஊர்ரா? எவ்வளோ சொல்லிக்கிறேன் கண்ணுக்குட்டி? 21. சரி சரி சரி. ஆமாம்லாம் உங்கள் ஊர் தானே அவனும்? நீ எந்த ஊரா? அதே ஊர் தானா? சரி சரி சரி. இதெல்லாம் உங்களுக்கு தானா? சரி சரி. பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கண்ணை எவ்வளோ சொல்லியிருக்கா? 28. சரி சரி. இது ஜோடி? சரி சரி சரி. இது ஜோடி. சரி அதுதான் சொல்கிறேன். ஜோடி 57 ரூபா. இது 28 ரூபா சொல்லியிருக்கானோ. சின்ன கண்ணுக்குட்டி. சூப்பரா. கிடாரிங்க, நல்ல அருமையான கிடாரி. நல்லா லென்த்தாக இருக்குது கிடாரி. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குது கிடாரி, நல்லா லென்த்தாக இருக்குது. இது வளர்ப்பு கிடாரி தானே இல்லை ரன்னிங் போகணும்? ரன்னிங் போகணும். அதான் ரன்னிங் மாடு தான். எந்த ஊர்னா? ஓஹோ. இது எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க? 45. சரி 45 ரூபா. பச்சைக்கான பல்லியா? பச்சைக்கான பல்லி 45 ரூபா சொல்கிறாங்க. அது பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. இல்லை வளர்ப்பு தாங்க இருக்குது. ரன்னிங் போன கண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கண்ணு மாடுங்கள்லாம் வந்து வருங்க. பாருங்கள் மாடு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, பசு மாடு மாதிரியே இல்லை, காளை மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாரு. இது பாரு கலர் மயிலாக இருக்குது, ஆனால் செவலில் இருக்குது பாரு கண்ணுக்குட்டிங்க பாரு எப்படி இருக்கு பாரு. ஜம்மன்.